ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் கொதிக்கிற எண்ணெயில் மாங்காவை சேர்த்து பாருங்கள், ஆச்சரியப்படுவீங்க. ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிப்பிங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். இது வரைக்கும் இப்படி நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. சீசனில் கிடைக்க பார்த்தே அருமையாக புதுமையாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். நீல மாங்காய் தாங்க. இது நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து துணியால் தொடச்சி எடுத்துக்கங்க. ஈரமே இல்லாத அளவுக்கு துணியால் தொடச்சி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் பொரிச்சு எடுக்க பார்த்து ஈஸியாக இருக்கும். தண்ணீர் கொஞ்சம் இருந்தாலும் எண்ணெயில் படப்படன்னு வெடிக்க தொடங்கிடும். இப்போ வாணலில் ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் மாங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க. சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த எண்ணெயிலே மாங்காவை வறுத்து எடுத்துக்கங்க. இது மாதிரி சூடான எண்ணெயில் மாங்காவை வறுத்து எடுக்கிறப்ப சீக்கிரமாக உள்ளெல்லாம் வெந்து சாஃப்டாகிடும். நம்மளுக்கு செய்யறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு எண்ணெயில் வறுத்து எடுக்க விருப்பம் இல்லாட்டி இட்லி பாத்திரத்தில் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வேக விட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கங்க. உங்களுக்கு எது ஈஸியான மெத்தடாக இருக்கோ அந்த மெத்தடில் செஞ்சுக்கங்க. இப்போ எண்ணெயிலே நல்லா மாங்காயை திருப்பி விட்டு இது மாதிரி பொரிச்சு எடுக்கிறப்ப நல்லா மாங்காய் கலர் மாறி உள்ளெல்லாம் வெந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதோட மேல் தோல் சுருங்கி இருக்குது பாருங்கள். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்திங்கன்னா போதும். எல்லாத்தையுமே பிளேட்டில் மாற்றி அப்படியே ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறட்டும். இப்போ இதோட சேர்க்கறதுக்கு இன்னொரு ஃப்ரை பேனில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வறுபட்டு பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து இடிக்கிற உரலில் மாற்றி நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. சூட்டோடு இடித்து ஒன்றும் பாதியமாக நுணுக்கி வச்சுக்கோங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுலில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்த பிறகு இதில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு மசாலாவை நல்லா தண்ணியாகவே கலந்து எடுத்துக்கங்க. கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி தண்ணியாக கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும், பிறகு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சு ஆற வச்சோம்ல அந்த மாங்காவை நல்லா ஆறிடுத்து பாருங்கள். நல்லா சாஃப்டாக தோல்லாம் சுருங்கி வந்திருக்கு. இப்போ அதோட காம்பு பகுதியை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பிதுக்குனாலே உள்ளேருந்து சாந்து கொட்டை எல்லாமே அப்படியே தோல்லேருந்து வழுக்கிட்டு வந்துடும் பாருங்கள். இது மாதிரி காம்பு பகுதி கட் பண்ணிவிட்டு அப்படியே இது மாதிரி அழுத்தி விடுங்க. உள்ளே இருக்க கொட்டை சாந்தி எல்லாமே வந்துடுது பாருங்கள். இதே மாதிரியே மீதமுள்ள மாங்காயிலையும் எடுத்துருங்க. காம்பு பகுதி கட் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கூட சதை பகுதி வேஸ்ட் ஆகாமல் இது மாதிரி எல்லாத்தையுமே வழித்து எடுத்துருங்க. அந்த தோலை நீங்கள் டஸ்ட்பினில் போட்டுடலாம், அது தேவைப்படாது. இப்போ மாங்காய் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். அதோடய கொட்டை உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கங்க, தேவைப்படாட்டி நீங்கள் எடுத்து போட்டுடலாம். ஆனால் நீங்கள் அப்படியே போட பார்த்து நல்லா சாந்தோட சாப்பிட சுவையாக இருக்கும். இப்போ நம்ம மாங்காய் பொரித்து எடுத்தோம்ல அதே எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துருங்க. 1 குழிக்கரண்டி அளவுக்கு மட்டும் எண்ணெய் வச்சு அதில் வறுத்து ஆற வச்சு இடித்து எடுத்த சோம்பு, ஜீரக, கடுகு பொடியை சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கலந்து வச்ச மசாலாவை அப்படியே ஊற்றி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துக்கங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஊற்றிக்கங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இதில் மாங்காய் விழுதை எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. நான் கொட்டையோடையே தான் சேர்த்து செய்கிறேன். இப்போ சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட கலந்துக்கங்க. மாதிரி கலந்து அப்படியே 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மாங்காய் வெந்ததை தான் சேர்த்துருக்கோம், அதனால் நல்லா 1 நிமிஷம் கொதி வந்ததும் இதில் 350 கிராம் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கங்க. 1/2 கிலோ அளவு மாங்காய்க்கு இந்த அளவு கொஞ்சம் கரெக்டாக இருந்ததுங்க. உங்கள் மாங்காயோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி இனிப்பு சுவை கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துக்கங்க. நல்லா இது மாதிரி வெல்லம் கரைஞ்சி வந்ததும் இதை அப்படியே மூடி வச்சுடுங்க. மூடி வச்சு அடுப்பை ஹை ஃப்ளேம்லே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொஞ்சம் திக்காகி வரும். அப்படியே மூடி வைங்க.
நம்ம அந்த சோம்பு சீரகம் கடுகெல்லாம் வறுத்து இடித்து சேர்த்துருக்கோம். நல்ல கமகமன் சுவையாக அருமையான மாங்காய் பச்சடி ரெடி. வழக்கம் போல் சேர்த்த விட இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு முறை செஞ்சு பாருங்களேன். இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும், ஒரு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது. ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக இருக்குது. இது ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு இதை அப்படியே ஒரு ஏர்டை பாட்டிலில் போட்டு மூடி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சப்பாத்தி, தோசை, ஆப்பம், சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக பக்காவான ஒரு அருமையான காம்பினேஷனில் சைட் டிஷ் ரெடி ஆகிடுதுங்க. இது நல்ல காரமாகவும் புளிப்பாகவும் இனிப்பாகவும் சூப்பராக இருக்கும். மாங்காய் சீசனில் இது மாதிரி புதுமையாக ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும். நீ சைட் டிஷ் கவலையே இல்லைங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.